அப்ப இப்ப நம்ம எல்லாரும் ரெடி ஆயிட்டு எங்க போறோம்? அதுவா சேலத்துல பெரிய எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அங்கதான் இப்ப நம்ம போறோம். எக்ஸிபிஷன் அங்க நிறைய கடை இருக்கு, நிறைய பொம்மைலாம் வாங்கிக்கலாம். டேய், அங்க போயிட்டு அந்த பொம்மை இந்த பொம்மை வேணும்னு கேட்க கூடாது, எதா இருந்தாலும் ஒண்ணுதான் வாங்கி தருவேன். சரி வாப்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? அப்பா அந்த எக்ஸிபிஷன் வந்தாச்சுல, இப்ப பொம்மை வாங்கி கொடுப்பா. டேய், முதல்ல போயிட்டு கேம்ஸ்லாம் விளையாடுறா, அப்புறம் பொம்மை வாங்கி தரேன். ஜெயின் வீல் அப்பா அதுல போலாம். அப்பா இதுல அப்பா இங்க இத்தனை கடை இருக்குல்ல, எப்பயாச்சும் பொம்மை வாங்கி தாப்பா. இவன் வேற என்னடா பொம்மை வேணும் சொல்றா. அப்பா காரு, ட்ரெயின், துப்பாக்கி. டேய், என்னடா இத்தனை பொம்மை சொல்ற? ஏதாவது ஒண்ணு தானே கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணே ஒண்ணு தானே வாங்கணும், பேச்சு மாற மாட்டியே. பேச்செல்லாம் மாற மாட்டேன், ஏதாவது ஒண்ணு மட்டும் கேளு. அப்பா இந்த ஒரு கடையை மட்டும் ஃபுல்லா வாங்கி தாப்பா. என்னப்பா முழிக்கிற? வாங்கி தாப்பா. ஒரு கடைய ஃபுல்லாவா? மைசன். வாவ், பொங்கல்னாலே கரும்புதாயா. பிரணேஷ் இங்க வாப்பா. ஒரு கரும்பு கூட நம்மளால நிம்மதியா சாப்பிட முடியலையே. வந்துட்டியா? என்னம்மா? உங்க அப்பா பொங்கல் அன்னைக்கு கூட வேலை செஞ்சிட்டு இருக்காருப்பா. இந்த டப்பால பொங்கல் வைக்கிற உங்க அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? அம்மா நானா? அப்பா பாவம் இல்ல, கொடுத்துருப்பா. சரிம்மா. அப்பாக்கு பொங்கல். வீடியோ வேற சீக்கிரமா முடிக்கணும், டைம் ஆச்சு. அப்பா வாப்பா உள்ள. பொங்கல் அன்னைக்கு கூட ரெடி ஆவாதான் இருக்கேப்பா. என்ன பண்றது, வேலை இருக்கே. சரி இந்தாப்பா, அம்மா பொங்கல் கொடுத்தாங்க உனக்கு. சூப்பர். என்னடா டப்பா வெயிட்டே இல்ல, ஒருவேளை கொஞ்சமா போட்டிருப்பாளா? டேய், என்னடா டப்பால பொங்கலை காணோம்? அதுவா, நீ காணோம் பொங்கல்ல, அதான் பொங்கல் காணாம போச்சு. மறக்காம டிஃபன் பாக்ஸ் கழுவி எடுத்துட்டு வந்திருப்பா. காலி டப்பாவை எதுக்குடா நான் கழுவுவேன்? என்னது, எத்தனை வாட்டி அழிக்கிறது? என்னாச்சுப்பா? டிராயிங் ஈஸியா பிராக்டீஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்காப்பா? அவ்வளவுதானே, இந்தா. என்னது பாது? இதுதான் யூனிகான் ப்ரொஜெக்டர் செட். இதுல என்னப்பா இருக்கு? ஓபன் பண்ணா உள்ள ஒயிட் போர்டு இருக்கும், அதுக்கு 4 ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கீழே நிக்க வச்சிடலாம். யூனிகான் ஹெட் இருக்கும், பேக் சைடுல 3 AA சைஸ் பேட்டரி போடணும், போட்டுட்டு ஒயிட் போர்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதுல 3 டிஸ்க் இருக்கும், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஹிக்கிள் அப்படின்னு 24 பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் இதுல இன்சர்ட் பண்ணிட்டு மேல ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரொட்டேட் பண்ண கீழே டிராயிங் வந்து மாறிட்டே இருக்கும். டிராயிங் பிளர்ரா இருந்தது அப்படின்னா இந்த லென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். அப்புறம் ப்ரொஜெக்ட் ஆனதை இவங்களே ஃப்ரீ ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, அது மூலியமா இந்த டிராயிங்கை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓஹோ, இதுல வரைஞ்சதை டஸ்டர் மூலியமா ஈஸியா அழிச்சுக்கலாம். இதுலயே நம்ம தானா? என்னடா நம்ம தானா? இல்லப்பா, நீ குடுக்கறத பார்த்தா அதுவே டிராயிங் வரைஞ்சு தந்துரும்னு பார்த்தேன். இப்ப நம்ம தான் வரையணுமா? இதுவே வரைஞ்சு தந்தா நல்லா இருக்கும்ல. ஐயோ, இன்னைக்கு என்ன அட்வைஸ் பண்ண போறாரோ? டெய்லி வரப்போ உங்களோட ஆம்பிஷனை கடவுள்கிட்ட வேண்டிட்டு வர சொன்னனே. இவரு வேற. கணேஷ், நீ எந்திரி. நீ என்ன கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்த? சார், நான் நல்லா படிச்சு பெரிய போஸ்டிங்க்கு வேலைக்கு போகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் சார். பெரிய போஸ்டிங் போவேன். அடுத்து நிலா. ஐ நிலா சார், நான் ஓனா பிசினஸ் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். நம்மளும் எல்லா கம்பெனிக்கே போயிட வேண்டியதான். வெரி குட்மா. அடுத்து சர்வேஸ். சார், நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் சார். கிரிக்கெட்லயாவது பேட் பிடிக்கும் போது சிரிக்காதேறா. கிரிக்கெட் பிளேயருக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும். சரி உட்காரு. அடுத்து கௌசி. சார், நான் சாமிட்ட வேண்டறதே விட்டுட்டேன் சார். ஏன்டா? சாமிட்ட வேண்டா எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார். அப்படி என்னடா வேணும் நடக்காம போச்சு? நீங்க இந்த ஸ்கூலுக்கு வர கூடாதுன்னு சாமிட்ட தேங்காய் உடைச்சலாம் வேண்டிக்கிட்டேன். இன்னும் நீங்க ஸ்கூல் வந்துட்டே இருக்கீங்க சார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. என்னப்பா? இது பாருப்பா. பேனால கம்மா கையில ஒட்டாம ஈஸியா பென் கம்மா வச்சு ஒட்டிரலாமா? டெஸ்ட் பண்ணிரோமா? 2 க்ளூ பென் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன். ஒரு பாக்ஸ்ல 3 க்ளூ பென் இருக்கும். 2 கலர் க்ளூ பென் எதுக்குப்பா? 2 க்ளூ பென்ல ஒன்னு டிரான்ஸ்பரண்ட் கம் பழைய மெத்தட், அப்ப இன்னொன்னு ஃபெவிகால் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்க க்ளூ பென். நார்மல் கம்முக்கு இந்த கம்முக்கு என்னப்பா வித்தியாசம்? நார்மல் கம்ல ஒட்டினா பேப்பர்லாம் அப்ளை பண்றப்ப கையிலலாம் ஒட்டிக்கும், பேப்பர்லாம் ஊறி போயிடும். அப்ப இந்த க்ளூ பென்ல? இந்த க்ளூ பென்ல மெலிசா தான் கம் வரும், கையிலயும் ஒட்டாம பேப்பரும் ஊறாம ஈஸியா ஒட்டிடலாம். அப்புறம் இதுல நேம் எழுதிட்டு கலர் கலரான கிளிட்டரை மேல தூவி விட்டு காஞ்ச அப்புறம் கிளிட்டரை ஊதி விட்டா நம்ம நேம் செமையா ஜொலிக்கும். சூப்பர். அப்ப இந்த கம்மை நான் பாக்கெட்ல வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போயிரலாம். அப்ப இன்னொரு டவுட். என்னடா? அப்பா, இது எங்க ஸ்கூல் மேம்ட்ட ஒயிட்னர்னு கொடுத்தா அவங்க நோட்ல எழுதுனதுக்கு அப்புறம் மூடி திறந்தாங்கன்னா அந்த பேப்பர் ஒட்டிக்கும் தானேப்பா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இது பேரு க்ளூ பென். அமேசான்ல இருக்கு, வாங்கிக்கோங்க. முடியே அடங்கலையே. நீ
தங்கம். அப்பா வந்தது போய் சம்மர் கட்டிங் பண்ணிட்டு வா. அம்மா சம்மர்ல சம்மர் கட்டிங் பண்ணா விண்டர்ல விண்டர் கட்டிங் பண்ண முடியுமா? நக்கல் உனக்கு. யாருக்கு நக்கலு? அம்மா பார்ப்பா நீ சம்மர் கட்டிங் பண்ண சொல்றாங்க. அம்மா வீடுப்பா, லீவு தானே, உனக்கு ஸ்டைலா ஹேர் கட் பண்ணலாம். இந்த போன்ல உனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணுமோ பார்த்து வை, நான் வரேன். இப்ப பாருங்க நான் சூப்பரா ஹேர் ஸ்டைல் பார்க்கறேன். பாரு பாரு. சார் எடுத்து மண்டையில அடிக்குறாங்க. அடுத்து ஐயோ தலையில நெருப்பா. ட்ரில் எடுத்து முடியில சுத்துறானே. ஸ்க்ரூ டிரைவர்ல சுத்தி வச்சு வாக்க. இந்த அடி அடிக்கிறேடா முடியல. என்னப்பா ஹேர் ஸ்டைல் பார்த்துட்டியா? சொல்லு, உனக்கு என்ன ஸ்டைல்ல ஹேர் கட் பண்ணலாம்? எனக்கு எந்த ஸ்டைலுமே வேணாம். நான் அம்மா சொன்ன மாதிரி சம்மர் கட்டிங்கே பண்ணிக்கிறேன். ஏன்டா? எதுக்கு ஸ்டைல் பண்றேன்னு என் தலைய பறி கொடுக்கவா? அப்போ ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் இருக்க ஸ்டைல் போதும். வாப்பா சம்மர் கட்டிங்கே பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர்டா. ஜுஜிபி மேட்டரா? டேய் இதுக்கே எப்படின்னா நான் வெறும் காலியா கம்பி மேல நடந்துவேன். வெறுங்கால கம்பி மேல நடந்தானா? பரவாயில்லப்பா, எனக்கு கூட தெரியல, எல்லா மாத்திரையும் கரெக்டா எடுத்துட்டியே. பாட்டி இதெல்லாம் ஒரு விஷயமா? நாளை வெறும் காலியா கம்பி மேல நடந்துவேன். இந்தாமா. பரவாயில்லையே பிரணேஷ், ஏதாவது விட்டுட்டு வந்துருவோம்னு நினைச்சேன், எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? நாளை வெறும் காலியா கம்பி மேல நடந்துவேன். டேய் பிரணேஷ், இங்க வாடா. என்னப்பா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், யார்கிட்ட பார்த்தாலும் கம்பி மேல நடக்கிறேன்னு சொல்ற. எங்க நடந்து காட்டுறா பார்க்கலாம். இங்க எப்படி கம்பி மேல நடக்க முடியும்? மொட்டை மாடியில வாப்பா. மொட்டை மாடியிலயா? வந்துட்டேன், நடந்து காட்டு. இப்ப பாருப்பா. பாத்துக்கோ பாத்துக்கோ பாத்துக்கோ. பாத்துட்டியாப்பா? டேய் வெறுங்கால கம்பி மேல நடக்கிறன்னா? ஆமா இது என்ன கம்பி? ஆமா நான் சொன்ன மாதிரி இந்த கம்பி மேல வெறும் கோல்ல தானே நடந்து காட்டுனேன். இதுக்கே ஷாக் ஆயிட்டேன். அப்படி இன்னும் நிறைய இருக்குப்பா. மைசன் என்ன சவுண்ட்? அச்சச்சோ, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆச்சே, வந்தா வேற கத்துவாரே. ஏய் என்ன இன்னும் சமைக்கலையா? இதோ இப்ப முடிஞ்சிருங்க. என்ன சத்தி விளையாடுறியா? நேத்தே சொன்ன இவ்வளவு லேட்டாவா பண்ற? நான் வரதுக்குள்ள ரெடி பண்ணிடுவேன். இவரு வேற கொஞ்சம் தூங்கிட்டேன், இதுக்கு இப்படியா? கீழ போடா. பா பாத்து பாப்பா, கீழ விழுந்துறாத. என்னம்மா பண்ற? புலிக்கு பேன் பாத்துட்டு இருக்க, நீயும் வரியா? இவன் வேற நேரங்களும் தெரியாம போடா. என்னையே நோஸ் கட் பண்றல, இருக்கட்டும். கடைக்கு போயிட்டு வந்தாலே இவ்வளவு நேரம் ஆயிடுது. அம்மா வராங்க இப்ப பாரு. டேய் பிரணேஷ், என்னடா பண்ற? மொபைல்ல வீடியோ பார்க்கறேன். அதுக்கு எதுக்குடா இப்படி எட்டிட்டு பாக்குற? நம்ம மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான இருக்கோம். ஆமா. நான் பாக்குற அந்த வீடியோ கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான எடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இப்படி எட்டி பார்த்தா தான தெரியும். என்ன நோஸ் கட் பண்றேன்? ஏமா மருமகளை இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், உன் வீட்டுக்கார்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துருமா. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன். மாமாக்கு வர பசி எடுத்துருக்கோம், சீக்கிரமா போகணும், நேரமாச்சு. மாமா சோறு கொண்டு வந்திருக்கேன். வந்துட்டேன் புள்ள, சாப்பிடலாம். நல்லா சுவையா இருக்கு. ஏமா சத்யா. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாமா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், பாக்ஸ்ல போட்டு தரேன், உன் புருஷன்ட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஆபீஸ் பக்கமா தான் இருக்கு. எதுக்குதான் போய் கூப்பிட்டுட்டு, நம்ம கிட்ட தான் டெலிபோன் இருக்குல்ல, அதுல போன் பண்ணா வந்து வீட்டுல சூடா சாப்பிட்டுட்டு போறாரு. ஹலோ, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, வந்து சூடா சாப்பிட்டு போயிருங்க. வந்துடுறேன். ஆன்லைன்ல மல்லிகை ஜாமான் ஆர்டர் போட்டா இன்னமும் வரல. சத்தி, என்னத்த? சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், உன் ஹஸ்பண்ட கூப்பிடு, சாப்பிட்டு ஒர்க் பண்ணிட்டோம். எதுக்குதான் அவரை போய் கூப்பிட்டுட்டு, வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டா வந்து உங்க பையன் சாப்பிட்டு போறாரு. ஏமா பக்கத்து ரூம்ல தானே வீட்டுல இருந்தே ஒர்க் பண்றான், எட்டி கூப்பிட்டா வந்துட போறான். உங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்களா? வந்து சாப்பிட்டு போயிருங்க. இந்த பட்டாசு வச்சா கணீர்னு கேக்கும். போ வெடிக்கலாம். இது அப்படியே கீழே வச்சு ஊதுபத்தியில பத்த வச்சு ரெண்டிதான். பத்திச்சு ஓடிடுறா. சொல்றா பக்கமா வந்துட்டேன். ஏய் பாத்து போடா பிரணேஷ். பாத்து போப்பாங்க, பட்டாசு கிடக்க. அட போடா, நான் பார்க்காத பட்டாசா? என்னடா ஏன் வேட்டுன்ட்டு? நான் பார்க்காத வேட்டா? என்ன இது? மைசன் என்ன பண்றாங்க எல்லாம்? அத்தை பிரணீதாக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துட்டே. பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ண கேக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டேன். என் பேத்திக்கு பிறந்த நாளைக்கு கிஃப்ட் வாங்கிட்டேன். ஆளுக்கு ஒரு பொருள் பிரணிதா பர்த்டேக்கு வாங்குறாங்க, நம்மளும் வாங்கலாம் பிரணிதாக்கு. சாமி, என் தங்கச்சி பர்த்டேக்காக நான் சேர்த்து வச்சு உண்டியில் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காத. உடைச்சிட வேண்டிதான்.
நிறைய காசு இருக்கு. இப்போ பாப்பா gift வாங்க வேண்டியதான். தம்பி என்ன வேணும்பா? நான் என் தங்கச்சிக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். டாக்ல ஏதாவது வித்தியாசமா பொம்மை கொடுங்க. அப்படியா? அதுக்கு தான் இந்த டாக் இருக்கே. இது சவுண்ட் போட்டே நடக்கும், உட்காரும், அப்படியே பல்ட்டி அடிக்கும். சூப்பர். இந்த பொம்மை தான் வேணும். இந்தாங்க காசு கொடுங்க. தம்பி இந்த காசு தான் இந்த பொம்மை. கொடுங்க நான் கொடுத்துறேன். இந்தாப்பா. ஐ சூப்பர். நான் சேர்த்து வச்ச காசுல எங்க தங்கச்சிக்கு gift வாங்கிட்டேன். நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரனே